ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஜே கிரியேஷன். இப்போது பேக் நெக் டிசைன் வந்து எவ்வளோ ஈஸியாக தைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் நமக்கு இப்போ சாரியில் பார்டர் வரும் பார்த்திங்களா, அந்த பார்டரை வந்து ஜாயின் பண்ணி ரவுண்ட் நெக்கு தைச்சிருக்கேன். ரவுண்ட் நெக்கு தைக்கும் போது நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுனால ரவுண்ட் நெக்கு கரெக்டாக வராது. அப்போ இந்த மாதிரி வந்து அங்கங்கே வந்து ஒரு ஃப்ளீட் வச்சுட்டிங்கன்னா இந்த சைடும் இந்த சைடும் ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி ஃப்ளீட் வச்சுட்டிங்கன்னா அழகாக வந்து இதே மாதிரி ரவுண்ட் நெக்கு உங்களுக்கு கிடச்சிடும். பாருங்கள், இப்போ இது வந்து ரவுண்ட் நெக்கு கரெக்டாக இருக்குது. அது மாதிரி இந்த ரவுண்ட் நெக்கு உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ இந்த இதில் வந்து கீழே மட்டும் ஒரு டிசைன் வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது நெக்கையும் கீழ்ப்பகுதியையும் வந்து நீங்கள் ஒன்றா ஸ்டிச் பண்ணி ஃபோல்டு பண்ணுங்கள். நான் வந்து இப்போ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறேனே. இதையும் ஃபோல்டு பண்ணியாச்சு, நெக்கு தான் வந்து ஃபோல்டு பண்ணியாச்சு. ரெண்டுத்தையும் ஒன்றா ஸ்டிச் பண்ணி ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அங்கே டிசைன் வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி மடித்து நான் எடுத்துருக்கேன். இதை தான் வந்து நம்ம கீழே வைக்க போகிறது. கரெக்டாக அந்த ஃபோல்டுக்கிட்ட இது பண்ணிடுங்க. இங்கே வந்து நீங்கள் இதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இன்ச்சுக்கே நல்லா குறிச்சிக்கோங்க. நான் இந்த மாதிரி குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி குறிச்சிடுங்க. குறிச்சிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று ஒன்றா வந்து இப்படி நல்லா உள்ளுக்குள்ளே வரா மாதிரி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இதை ஸ்டிச் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு நம்ம பீட்ஸ் வேணும்னா பீட்ஸை வச்சிடலாம். இதே கலரு லேஸும் வாங்கியாச்சு. ஏன்னா சாரியோட துணி தான் இது. க்ரீன் கலரு, டார்க்கு பிங்க்கு, ராணி பிங்க்குன்னு அந்த பிங்க் கலர் தான் சாரி. அதில் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த பீட்ஸையும் முடிச்சாச்சு. அப்புறமா அதே கலர் லேஸ் எடுத்து இந்த மாதிரி அதை பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு டிசைன். பாருங்கள், இது ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீட்ஸும் கொடுத்துட்டு இந்த லேஸும் கொடுத்தோன்னே இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்குது நமக்கு நெக்கோட டிசைன். ஆனால் சிம்பிளாகவும் இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் என்னென்ன டிசைன்லாம் நான் உங்களை ஸ்டிச் பண்ணுறேனோ அது அத்தனையுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.